மசாலா பார்சல் பண்ணிகிட்ருக்கோம். கறி மசாலா சாம்பார் தூள் பார்சல் பண்ணிகிட்ருக்குறோம். நானும் நறுக்குட்டியுமே கிட்டத்தட்ட அரைச்சது கம்மியாயிருச்சு. 3/4 கம்மியாயிருச்சு. இப்படி 1/4 தான் இருக்குது. 2 நாளில் முடிஞ்சிடும். நம்ம மற்ற பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததுமா அரைக்கிறதுக்கும் ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் உடனே இப்போ இருக்கிற மசாலா வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் சொல்லிவிட்டு எனக்கு இவ்வளோ அளவு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அனுப்பி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா அப்புறம் அடுத்த முறை அப்புறம் சீக்கிரமாக அரைச்சிருவோம். அதில் வாங்கிக்கலாம். எப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்கிட்டு திரும்ப திரும்ப கேட்டிருக்கீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குது. நல்ல நம்பிக்கை இருக்குது. மசாலா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்கிறோம், மசாலா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்? பாப்பா அனுப்பிட்டுலாமா? உங்களுக்கு பாப்பா வேணுமா மசாலா வேணுமா? குட்டி பாப்பா நறுமுகை வேணுமா மசாலா வேணுமா? சொல்லுங்கள், சொல்லிடலாமா? பார்க்கலாம் என்ன வேணும்னு சொல்கிறாங்கன்ட்டு. நீ கேளு. ஆத்தா என்ன பார்சல் பண்ணுறாங்களாம்மா? ஆத்தா நறுமுகை வேணுமா மசாலா வேணுமா? நறுமுகை வேணுமா மசாலா வேணுமா? என்ன சொல்கிறது? குட்டி நறுமுகை வேண்டாம். நீ தானே வாங்கி பேசுகிற. அவளை வாங்கி பேசாலும் இப்படி விற்க முடியும். அதாவது நறுமுகை வாங்கினா லாபமா மசாலா வாங்கினா லாபமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நறுமுகை மசாலா பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நானும் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் யாராவது வாங்குறதுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்க யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அப்புறம் அடுத்தடுத்து சில எங்கேயாச்சும் கொஞ்சம் கேப்பில் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 நாள் அனுப்புகிற மசாலாக்களில் நீங்களும் வந்துடுவீங்க. அதனால் இவையெல்லாம் சொல்லி நானும் விற்க தான் பார்க்குறேன். மறுபடியும் ரெடி பண்ண தான் பார்க்குறேன். நீங்களும் நம்ம மசாலா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலையுமே நீங்கள் அரைக்கிற ரேட்டில் உங்களை விட சுத்தமாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். என்னது? இப்போ எனக்கு தான் மசாலா விற்கணும். நறுமுகைக்கு மசாலாவை இறக்கணும். இறக்காது, ஆனால் பேக் பண்ணி பார்க்கணுன்னு. அதாவது கவரில் எப்படி போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஒரு ஆர்வம். கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு பிடிவாதம் மட்டும்தான் பண்ணு. பயங்கர ஷார்ப்பு. எதையுமே வேஸ்ட் ஆகிறதெல்லாம் விரும்பாது. வருத்தப்படும். ஏதாவது நல்லது மட்டும்தான் இது பண்ண. சில பிடிவாதம் மட்டும்தான் இருக்குது. அதாவது சேதாரப்படுத்தாது. அப்படி ஏதோ சொல்லிட்டு பேக் பண்ண போகிறோம் நாங்கள்.